அரசாங்கம் குறித்தான விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்க நிலையில நிர்வாக ரீதியாக பல மாற்றங்களை செய்ய இருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். போலீஸ் அதிகாரிகளை மாற்றி அமைச்ச அவரு ஒரே நாள்ல 65 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செஞ்சு அதிரடி காட்டினாரு. இதனால ஸ்டாலின் ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு அப்படின்னும், இனி பல மாற்றங்கள் நிகழ இருக்கு அப்படின்னும், சட்டம் ஒழுங்கு சீராக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும் அப்படின்னும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருது. இந்த நிலையில அரசாங்க ரீதியாக மட்டும் நடவடிக்கை எடுத்தா போதுமானது இல்லை, கட்சி ரீதியாகவும் ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கை எடுத்தாதான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி கட்சி ஒரு கட்டுக்கோப்போட செயல்படும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்குது. இப்போ அதற்கான பணிகளும் தொடங்கிட்டதாகவும் விரைவில் அடுத்தடுத்து அதிரடி அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. முதலாவதாக அமைச்சரவை மாற்றம் நடக்க இருக்கிறதாவும் மூத்த அமைச்சர்களான ராஜகண்ணப்பன், KKSSRR, ரகுபதி, மு.பே. சாமிநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன், ராமச்சந்திரன், சக்கரபாணி, R. காந்தி, மெய்யநாதன், CV. கணேசன், மனோ தங்கராஜ், மதிவேந்தன், கயல்விழி அப்படின்னு நெட்டிசன்களால ஆக்டிவா இல்லாத அமைச்சர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுற 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மாற்றப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மாறாக புதுமுகங்களை களமிறக்கிறதோட அவங்க கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் இளைஞர்களா இருப்பாங்க அப்படின்னும், உதயநிதியுடைய ஆதரவாளர்களாக இருக்கும் நபர்களுக்கு அமைச்சரவையில வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. காரணம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போனார் அப்படின்னா துணை முதலமைச்சராக உதயநிதியை நியமித்து நிர்வாகத்தை உதயநிதியிடம் ஒப்படைச்சிட்டு அமெரிக்கா போவாரு அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்குது. இப்படியான ஒரு சூழல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருந்தால் மட்டும்தான் நிர்வாகத்தை சரியாக நடத்த முடியும் அப்படின்னு தலைமை முடிவெடுத்திருக்கிறதா அறிவாலய வட்டாரங்களை பேசப்படுது. ஆக்டிவா இல்லாத அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் மறுபக்கம் பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்க அமைச்சர்களுடைய சுமைகளும் இறக்கி வைக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அமைச்சர் தங்கம் தென்னரசு கிட்ட இருக்கிற நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறையில ஏதேனும் ஒன்றை பிரிச்சு வேறொருவருக்கு கொடுக்கவும், அப்படி கொடுக்கும் பட்சத்துல நிதித்துறை மீண்டும் PTR பழனிசாமிக்கே கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. முன்னாடி சொன்னது போலதான் அமைச்சரவையில இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்க தலைமை ரெடியா இருக்கிறதா சொல்லப்படுற நிலையில கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் பல ஆண்டுகளாக MLA-க்களாக மட்டுமே இருக்கிற சாக்கோட்டை அன்பழகன், கோ. தளபதி, பூண்டி கலைவாணன் போன்றோருக்கும் கடைசியா அமைச்சராக ஒரு முறை வாய்ப்பை வழங்கறதுக்கு தலைமை திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இவங்க கட்சிக்காகவே பல ஆண்டுகளாக உழைச்சவங்க, இவங்களை கௌரவப்படுத்தவும் அவங்கள சந்தோஷப்படுத்தவும் அமைச்சரவையில இடம் கொடுக்கவும் தலைமை யோசிச்சுட்டு வர்றதா அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்குது. அமைச்சரவை மாற்றங்கள் கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்க நிலையில மாவட்ட நிர்வாக ரீதியாகவும் மாற்றங்கள் அரங்கேற இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு 234 தொகுதிகளுக்கு 117 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்க தலைமை முடிவெடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதுல முக்கால்வாசி பேர் பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகாரிகள் மாற்றம், அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் விரைவிலேயே பதவியேற்க வாய்ப்புகள் இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து கட்சி பணியிலும் ஆட்சி பணியிலும் தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திட்டு வராரு. மக்களவை தேர்தல் அப்ப கூட 40க்கு 40 அப்படின்னு சொல்லி அடிச்சது திமுக. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்துக்குன்னு மட்டும் தனி கவனம் செலுத்தி பிரச்சாரத்துல ஈடுபட்டதால நல்ல பலன் கிடைச்சதா சொல்லப்பட்டது. காரணம், கொங்கு மண்டலத்துல தான் எதிர்கட்சிகளுடைய முக்கிய தலைகள் திமுகவுக்கு சவாலா இருந்தாங்க. அதையும் மீறி திமுக 40க்கு 40 அப்படின்னு கைப்பற்றி இருந்தது. அதோட அண்மையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கடைசி 2 நாட்கள்ல அவர் செஞ்ச பிரச்சாரம் முக்கிய கவனத்தை பெற்றது. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 இடங்களை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ற டாஸ்கை உடன்பிறப்புகளுக்கு கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கு தனது உடல்நிலை ஒத்துழைக்காத சூழல் நிலவரதால உதயநிதியை துணை முதலமைச்சராக்கி அனைத்து பணிகளையும் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நினைக்கிறதா அறிவாலய வட்டாரங்கள்ல பேசப்படுது. டபுள் செஞ்சுரி எடுக்க நினைக்கிற திமுகவுக்கு நடக்க இருக்கிறதா சொல்லப்படுற அமைச்சரவை மாற்றம் கை கொடுக்குமா? ஒருவேளை துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றால் நிர்வாகத்தை சரியாக நடத்துவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.